இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் 3 என்ன சொல்லுது அப்படின்னா, ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஸ்டேட், ஒரு புதிய மாநிலத்தை உருவாக்குறத பத்தி சொல்றாங்க. அதாவது ஒரு மாநிலத்தை 2ஆ பிரிச்சு ஒரு புதிய மாநிலத்தை உருவாக்கலாம். இல்லன்னா 2 மாநிலங்களை ஒண்ணா சேர்த்து ஒரு புதிய மாநிலத்தை உருவாக்கலாம். சோ அதுக்கப்புறம் என்னன்னா, ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஸ்டேட்டுக்கு அப்புறம் ஆல்ட்ரேஷன் ஆஃப் பவுண்டரிஸ், 2 மாநிலங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த எல்லைகள்ல வந்துட்டு வரையறை மாற்றம் பண்ணணும் அப்படின்னா, அதுவுமே ஆர்டிகல் 3 படி தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சோ நெக்ஸ்ட் என்னன்னா, ஒரு மாநிலத்தினுடைய பரப்பளவை வந்து அதிகரிக்கலாம் இல்லைன்னா குறைக்கலாம். அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மாநிலத்தினுடைய பெயரை மாற்றலாம். இப்போ உதாரணத்துக்கு 1969 வரைக்கும் மெட்ராஸ் இருந்தது தமிழ்நாடுன்னு சொல்லி நம்ம மாத்தணும். சோ அப்படி மாத்தணும் அப்படின்னா ஆர்டிகல் 3 படி தான் மாத்த முடியும். பட் 2 கண்டிஷன் உண்டு. என்னன்னா, ஆர்டிகல் 3 படி நம்ம ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா குடியரசுத் தலைவரின் முன் பரிந்துரை அவசியம். சரிங்களா? the president prior recommendation is must. சோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, அது தொடர்புடைய மாநில சட்டமன்றம் கிட்ட ஒரு வியூ கலெக்ட் பண்ணணும் குடியரசுத் தலைவர்.